இந்த நேரம் வந்து இப்படி தாங்க இருக்கும். இவன் தற்காலிகமா அடிபடுவாங்க. இவனை வெளியில அனுப்பாதீங்க. இந்த ஜாதகத்துக்கு கெட்ட பேர் வருங்க, அவ பேர் வருங்க. இதெல்லாம் நாங்க எப்படி முன்கூட்டியே சொல்றோம்னு கேட்டா, உடம்பு சரியில்லாதையே போகும். எந்த காரியத்துக்கு போனாலும் நடக்காதே போகும். அப்ப என்னன்னு கேட்டா, அது போய் பார்த்த இடமும் அது சேர்ந்த இடமும் என்ன பண்ணிடும்னா 6, 8, 12 இருக்கும். அப்படியே வாங்காதரா, கடனை வாங்காதரான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அளவுக்கு மீறி கடன் வாங்குவான். அவங்களுக்கு கடனை கொடுப்பாங்க. அதுக்கு நாங்கள் 8ஆம் இடம் எடுப்போம். எல்லாத்தையும் எடுத்துட்டு இவன் என்ன யாரோட தொடர்பில் இருக்கான்னு பார்த்தா 12ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தா, 6, 8, 12ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தா வாழ்க்கையெல்லாம் அவன் போராடுவான். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் சித்த யோகி பேரம்பலன் ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். அன்பு நேயர்களுக்கு வாராகியின் முழு பரிபூரண திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்க பல அனுபவங்கள் நிறைந்த இந்த நேர்காணலில் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ வேண்டும் என்பதற்காக சூட்சமங்கள் என்னென்ன இருக்கோ ஜோதிடத்தில் அதை உங்களுக்கு சொல்லலாம் என்ற ஒரு விருப்பத்தோடு உங்களை வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம். சந்தோஷ் சார் உங்களை சந்திச்சதுல. ஐயா இப்போ நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய நுட்பங்களான விஷயங்களை நான் இந்த பேட்டி மூலியமாக நான் கேட்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு ஜாதகம் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இவர் வந்து ரொம்ப செல்வந்தராக இருப்பார், இவர் வந்து கொஞ்சம் போராடிட்டு இருப்பார், இப்படின்னு ஜாதக அடிப்படையை வச்சு நம்மளால கணிக்க முடியுமா? அதாவதுங்கய்யா, நம்ம வந்து எப்படின்னா இந்த பிரபஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கு. வலதுபுறம் சுற்றுது, இடதுபுறமும் சுற்றுது. வலதுபுறம் என்ன சுற்றுது? பூமி சுற்றுது. இடதுபுறம் வந்து சூரியனுடைய மூமெண்ட் இருக்கிறது. அது ஒரு கற்பனை தான். ஆனால் பூமி சுற்றுறது உண்மைதான். அப்படி இருக்கும்போது அந்த பூமியோட சுழற்சியில் நீங்கள் இங்கேயோ ஒரு இடத்துல ஆங்கிளில் பகலோ இரவோ ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க. அந்த இரவு நேரமோ பகல் நேரமோ அதோடைய பாகைன்னு சொல்லுவோம் டிகிரியில். அந்த பாகையில் எந்த மூமெண்ட்டில் உங்களுடைய பிராணன் இந்த பூமிக்குள்ள பிறக்குதோ அந்த பிராணனுக்கு வந்து தாயிற் கற்பத்தி செல்லு போக மீதி இருப்புன்னு நாங்கள் ஜாதகத்தில் கீழே ஒரு வரியில் எழுதுவோம். ஜனன ஜென்ம சௌக்கியானாம் குல வர்த்தனா பதவின்னு கொடுக்கும்போது ஜென்ம, அதாவது இந்த ஜென்மம் எடுக்கிறதுக்கு பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கேதே சுபஸ்திரிக்கா சுபபத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. அதில் அந்த தாயின் கற்பம் செல்லு போக போது அந்த தொப்புள் கொடியிலேருந்து எடுத்து கட் பண்ணிட்டு அதை முடி போடுற நேரத்துக்கு உள்ள அந்த நேரத்தை நாங்கள் கணிப்போம். நீங்கள் கொடுக்கும்போது கூட தவறாக கூட டைம் கொடுத்துருக்கலாம். ஆனால் நாங்கள் கணிக்கும் போது எங்களுக்கு அந்த சரியான அந்த டைம் வந்துடும். அது குருமார்களுக்குன்னு சில கணித முறைகளை சுட்சமாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, பகல் பொழுதில் பிறந்தாலும் சரி, இரவு பொழுதில் பிறந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருபாளர்களுக்கு இடையில இருந்தாலும் சரி, அவர்கள் யார், எப்படி என்ன அவதாரம் எடுத்திருக்காங்க, அவங்க வந்து தேவலோகத்தில் உள்ளவங்க மாதிரி இங்கே வசிக்க வந்திருக்காங்களா, இல்லை இந்த பூலோகத்துக்கு உள்ளவங்க மாதிரி வர்றாங்களா, இவங்களுக்கு என்ன தேவை, என்ன கர்மாவை எடுத்து வராங்க. இந்த பூமியில வந்து ஏதோ ஒரு சுவாசத்தை எடுக்கிறோம்னா விருப்பப்பட்டு தானே உள்ள வராங்க. அது மாதிரி அந்த விருப்பத்தில் இவங்களும் வரலாம். அதே நேரத்தில் பெற்றோர்கள் தவ பண்ணி எனக்கு ஒரு குழந்தை வேணும் வரங்கேற்றிருக்கலாம். அந்த வரத்தின் பிரகாரம் மேலே இருக்க தெய்வங்களுடைய அனுகிரகத்தின் மூலமாகவும் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்ததை நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க, ஃபஸ்ட்டு அது பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த 12 ராசியில் ஒரு ராசி எடுத்துருவோம். அந்த ராசியை எடுப்பது மட்டும் இல்லை, அந்த ராசிக்கு உடைய கிரகம் இன்று எங்க இருக்கு, அது எங்க போயிருக்கு, அது என்ன நிலையில இருக்கு, ஆட்சி உச்சம் நீச்சம் பகை அப்படி ஒரு இது வச்சிருக்கோம்ல, அது எந்த நிலையில இருக்கு, அதை வேற ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா, இல்லை இது ஏதாவது வேற கிரகங்களை பார்க்குதா. இப்போ நம்ம 2 பேரும் பேசியிருந்தோம்னா என்னோட எண்ணங்கள் வேற இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் வேற இருக்கும். நீங்க உங்களுக்குன்னு சில சூழ்நிலைகள் இருக்கும், சில வீடுகள் இருக்கும், எனக்கு சில வீடுகள் இருக்கும். நான் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து அந்த வீட்டு அதிபதி என்ன பண்றாருன்னா என்னை எப்படி தூண்டுறார், என்னை என்ன மாதிரி கேட்கிறார் என்றதை சொல்லுவோம். அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க அதை 9ஆ பிரித்து நவாம்சத்தில் தூக்கி போட்டு இவரு எடுத்த அவதாரத்தின் பிரகாரம் இந்த காரியத்தை தான் செய்ய போறார்.
ஆனால் அவரோட உள்ளுக்குள்ள வச்சு என்ன பேசுறாரு? அவர் உள்ளுக்குள்ள ஒண்ண வச்சு பேசலாம்ல. வெளித்தோற்றம் தான் நமக்கு. அப்போ எந்த இடத்துல போய் உட்காந்து எந்த இடத்த பார்க்குறாரோ அது 2ஓட கனெக்ஷன்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்க, அந்த கிரக நிலைய என்ன நிலைன்னு பார்த்து பதில் சொல்றோம். அதுல இன்னும் சூட்சமமா நாங்க உள்ளுக்குள்ள போகும்போது, இது நவாம்சத்துல போய் எந்த வீட்ட போய் இருக்கு? அது லக்னத்துக்கு எத்தனையாவது வீடு? இந்த வீட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்ல, அந்த அதிபதி போய் உட்கார்ந்தோம்னா, அந்த வீட்டுக்கு அது எத்தனையாவது வீடு? அது கேந்திரம் திரிகோணமா இருந்ததுன்னா, அது நல்லா இருக்கும். அதுவும் ஆட்சி உச்சமா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். அப்ப பார்க்கும்போது பார்த்தா, இந்த பையன் இந்த குழந்தை இந்த பூமியில சாதிக்க பிறந்தது. ம். இது வந்து சோதிக்க பிறந்தது. ஏன்னு கேட்டா, உடம்பு சரியில்லாதையே போகும். எந்த காரியத்துக்கு போனாலும் நடக்காதே போகும். அப்ப என்னன்னு கேட்டா, அது போய் பார்த்த இடமும், அது சேர்ந்த இடமும் என்ன பண்ணிடும்னா, 6, 8, 12ஆ இருக்கும். எப்பொழுதும் ஒரு ஜாதகத்துல துணிச்சல் வேணும். போய் கவுந்து விழுந்துராத, துணிச்சலுக்கு 3ஆம் இடம் எடுப்போம். ஒரு கவிழ்ந்து விழுவதோ, கடன் வாங்குறதோ, ஏங்குறதோ, கஷ்டப்படுறதோ, இதுக்கு 6ஆம் இடம் எடுப்போம். அப்படி இருக்கும்போது, "டேய் வாங்காதடா, கடனை வாங்காதடான்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, அளவுக்கு மீறி கடன் வாங்குவான். அவங்களும் கடனை கொடுப்பாங்க. அதுக்கு நாங்க 8ஆம் இடம் எடுப்போம். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு, இவன் என்ன யாரோட தொடர்புல இருக்கான்னு பார்த்தா, 12ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தா, 6, 8, 12ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தா, வாழ்க்கையில அவன் போராடுவான். எப்பப்ப போராடுவான்? அவன் எந்த வயசுல போராடுவான்? அது என்ன விதத்துல போராடுவான்? ன்றத நாங்க அதுக்குள்ள கணக்குக்குள்ள கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது கேட்கும்போது, அந்த வயசுக்கு ஏற்ப, அவன் படிப்பு, அவனுடைய பயணம், உள்நாட்டில் இவன் வேலை செய்வானா? வெளிநாடுகளுக்கு போவானா? பெற்றோர்களோடு சேர்ந்து இருப்பானா? பெற்றோர்களை விட்டு பிரிந்து போவானா? இல்லை உள்ள தகராறு நடத்துவானா? இல்லை தகராறுலேருந்து தப்பிச்சு போயிடுவானா? இப்படி உள்ளுக்குள்ள நாங்கள் எடுக்கும்போது அவங்கள்ட்ட சொல்லுவோம், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையும் இந்த மூமெண்ட் இங்கே வருது. அது மூமெண்ட் ஒவ்வொரு எர்த்து சுற்றிட்டே தானே இருக்கு. அப்போ கிரகங்கள் எங்கெங்க போகுது? இந்த 12 ராசியோட அடிப்படை இருக்குல்ல, அந்த ராசி மண்டலம் அது எங்கெங்க போகுது? அது போகும்போது 2க்கும் இடையில ஆட்சியா, உச்சமா, நீச்சமா, பகையா, மூல திரிகோணமா அப்படி பார்க்கணும். அது சில இடங்கள்ல திரிகோணத்துல உட்காந்துருக்கா, கேந்திரத்துல ஏன்னு கேட்டால் முன்ஜென்ம கர்மாவில் பிறந்திருக்கா, நிகழ்கால கர்மாவில் பிறந்திருக்கா, இல்லை எதிர்கால கர்மாவில் பிறந்திருக்கா, அதை தனியாக எடுக்கணும். இப்படி உள்ளுக்குள்ள நாங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, தெள்ள தெளிவாக இப்போ நான் மேற்கொண்டு அதிகமாக அந்த பலருடைய இதையும் எடுத்து நான் மக்கள் மத்தியில் என்ன செய்யுதுன்னா, உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்களே போடுங்க. நான் இப்போ என்ன எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லுங்க. அப்போ தானே வளரும், அப்போ தானே உண்மை தெரியும். அப்போ இந்த வரலாறு சரியாக இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிறந்த நேரத்தை வச்சு இந்தாங்க 2 மணி நேரம் தள்ளி வரும்போது எந்த லக்னத்தில் வந்திருக்கு, அந்த லக்னம் என்பது உயிரோட படைப்பு. அந்த நேரத்தில் சந்திரன் எங்கே இருக்கு? அம்மா அப்பான்றது தான் ஆன்மக்காரகன் சூரியன். சூரியன்லேருந்து ஒரு நாள் சூரியன்ல 24 மணி நேரம் சுற்றும்போது 12 ராசிகள் சுற்றணும். அது எந்த ராசிக்கிட்ட வரும்போது அந்த ஆன்மா பிறந்துருச்சு. அந்த நேரத்துக்கு சந்திரன் எங்கே இருந்தது? இந்த மூமெண்ட்ல இவங்க 2 பேருக்கும் ஈர்ப்பு விசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆத்மகாரகன் சூரியன், சரீரகாரகன் சந்திரன், மனோகாரகன் சந்திரன். அப்போ இவன் மனசு எப்படி இருக்கு? இதை 9ஆ பிரிப்போம். பிரிக்கும்போது இவன் ஆழ்மனதில் என்ன நினைச்சு பிறந்திருக்கான், பிறவி குணம் என்ன, இவனோட செயல்திறன் என்ன, நினைக்கிறது ஒன்று சொல்றது ஒன்று, ஆனால் செயல்திறன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதானே ஃபைனல் பண்ணோம். அது மாதிரி எடுத்து அதோடைய தன்மையும் எடுப்போம். அதுக்கு இப்போ நடைமுறையில் அதுக்கு ஒரு கால சக்கர கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் இவங்களுக்கு எந்த வயசுல வருது, எந்த வயசு வரைய சொல்லுவாங்க, இந்த பிள்ளை படிக்கவே மாட்டாங்க பெற்றோர்கள் வந்து குறை சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வயசு வரையும் இப்படி தான் இருக்கும். அப்போ இதுக்கு பிறகு அது எப்படிங்க இந்த வயசு வரையும் நாங்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் கேட்பாங்கல்ல. அப்போ கோச்சார பலன் இருக்குல்ல, ஒரு கோச்சார பலனும் பிறப்பு கால பலனும், பிறந்த நேரத்தை ஒத்து சரிகிரமும் அந்த ஆன்மாவும் பிறந்துருச்சு, அது சோர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் நிகழ்காலம் நம்ம கோச்சார பலன் சொல்கிறாங்கல்ல, அப்போது அந்த வீட்டு அதிபதி அந்த கிரகத்துக்கு சார்ந்து அவனை 6, 8, 12 மாட்டக்கூடாது. அதை சார்ந்த இடத்துல 1, 5, 9 1, 4, 7, 10 வந்துட்டான்னு வச்சுங்க,
இந்த நேரம் வந்து இப்படி தாங்க இருக்கும். இவன் தற்காலிகமாக அடிபடுவாங்க, இவனை வெளியில் அனுப்பாதீங்க, இந்த ஜாதகத்துக்கு கெட்ட பேர் வருங்க, அவ பேர் வருங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படி முன்கூட்டியே சொல்கிறோன்னு கேட்டால், இந்த கணக்கு எடுப்போம், இந்த கணக்கை காட்டுவோம். நீங்களே போட்டு பாருங்க. ஏன்னு கேட்டால் சூரியன் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு இடம் மூவ் ஆகுது. சுக்கிரன் வந்து அதுவும் ஒரு மாத கிரகம் தான். அது நேர் 7ஆம் பார்வை மட்டும்தான் பார்க்கும், இது ரெண்டும். அது மாதிரி சந்திரனும் 7ஆம் பார்வை தான் பார்க்கும். சில கிரகங்கள் 4, 7, 8 பார்க்கும் செவ்வாய், 5, 7, 9 பார்க்கும் குரு, 3, 7, 10 பார்க்கும், 11 பார்க்கறது சனி பகவான். இந்த பெரிய கிரகங்கள்லாம் என்ன பண்ணுது, அந்த சின்ன கிரகங்கள் என்ன பண்ணுது, சுரண்டுக்கிட்டே இருக்கிற கிரகம் என்ன பண்ணுது, இருந்து நிதானமாக கொண்டு வர கிரகம் என்ன பண்ணுது. அப்படி இருக்கும்போது சரீரம் எப்படி இருக்கு, அவனுடைய ஆன்மா எப்படி இருக்கு, அவன் எலும்பு எப்படி இருக்கு, அவன் எண்ணங்கள் எப்படி இருக்கு, சரிகிற பூஸ்டி எப்படி இருக்கு, அதுக்கும் ஒவ்வொரு காலக்கணக்கோட சேர்த்து 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 பார்க்கும் பொழுது அவங்கள தத்துருவமாக நம்ம எடுத்து சொல்கிற அளவுக்கு வசதியாக அந்த முன்னோர்கள் நம்ம கொடுத்த கணக்கின் பிரகாரம் ஜோதிடத்தை விளக்கமாக நாங்கள் சொல்லிட்டு வரோம். கண்டிப்பாங்க. இவ்வளோ நேரம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிங்கய்யா. நன்றி.